ஜல்லிக்கட்டு தொடர்பாக போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில் சென்னையில் அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் மற்றும் வன்முறையால் ஏற்பட்டிருக்கும் சேதங்கள் குறித்த விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சென்னையில் நேற்று பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்தது. இதில் குறிப்பாக வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட 76 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். பல வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தீயணைப்பு வாகனங்களும் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வாகனம் கோயம்பேடு தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்தமான வாகனம். வடபழனியில் காவல் ஆய்வாளர் வாகனத்திற்கு தீ வைக்க சம்பவம் நிகழ்ந்தது. அந்த தீயை அணைக்கும் முயற்சிக்காக இந்த வாகனம் சென்று கொண்டிருக்கும் போது வன்முறையாளர்கள் இந்த வாகனத்தை மறித்து தீ வைத்திருக்கிறார்கள். இந்த வாகனத்தின் முன்பகுதி முழுவதுமாக சேதமடைந்து விட்டது. இதில் 3 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக சென்னையில் மட்டும் 4 தீயணைப்பு வண்டிகள் முழுவதுமாக சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 108 மாநகர பேருந்துகள் மொத்தம் 108 மாநகர பேருந்துகள் சேதம் செய்யப்பட்டிருக்கிறது. 57 காவல் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. 97 போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள். அதே போல வன்முறை சம்பவத்தில் 63 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதாவது வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லி 63 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் 140 இடங்களில் மறியல் சம்பவங்கள் நடந்திருக்கிறது. முழுவதுமாக பல இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இருந்தது. ஆனால் தற்போது பல இடங்களில் சகஜ நிலை திரும்பி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சென்னை முழுவதுமாக பல இடங்களில் வாகன போக்குவரத்து சீராகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோயம்பேடில் தற்போது நின்று கொண்டிருக்கிற இடம் கோயம்பேட்டில் பேருந்து இயக்கம் சரியான முறையில் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநகர பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியூரிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் சகஜ முறையில் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வதந்திகள் பரப்புபவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சுப்பிரமணியன்.